Hello and welcome to your unlearning space. Hindu and Indian Express நியூஸ் அனாலிசிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நியூஸ் டெய்லி இனிஷியேட்டிவ். இந்த இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் மெயின்ஸுக்கான ஒரு பயங்கரமான இன்சைட் கொடுக்கக்கூடிய ஒரு செஷனாக தான் இருந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 month நம்ம ப்ராப்பராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். வி ஆர் டார்கெட்டிங் 2027 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் யூபிஎஸ்சி மெயின்ஸ். அதனால 2027 கூடக்கூடிய அனைத்து மாணவர்களும் இந்த இனிஷியேட்டிவ் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. So we'll start with topic 1 பாருங்க. So Ladakh oriented issue. Ladakh groups as well as central government they started to discuss on the autonomy of the Ladakh அப்படிங்கறாங்க. இதுக்காக வந்துட்டு ஒரு ஹை பவர் கமிட்டி போட்டுருக்காங்க. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் மிஸ்டர் நித்யானந்த ராய் தலைமையில். ஆக்சுவலி இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2019ல நமக்கு தெரியும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டு வந்தோம். இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டு வந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் டிவைடட் இன்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் தென் லடாக் அப்படிங்கிற நம்ம 2 யூனியன் டெரிட்டரிஸ் பிரிச்சோம். ஜம்முல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வித் லெஜிஸ்லேச்சர் ஆகும், யூடி வித் லெஜிஸ்லேச்சர் ஆகும். லடாக்ல பாத்தீங்கன்னா வித்தவுட் லெஜிஸ்லேச்சர் ஆகும் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்ப லடாக்ல பாத்தீங்க அப்படின்னா 2019க்கு பிறகு பாத்தீங்கன்னா 6th ஷெட்யூல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது ஆர்டிகிள் 244 மூலமா 6th ஷெட்யூல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஈவன் லடாக்குக்கும் கொடுக்கறத ஏத்துக்கிட்டு தான் இந்த கவர்மெண்ட் வந்து ப்ராமிஸ் கொடுத்தாங்க. 6th ஷெட்யூல்ல கண்டிப்பா லடாக்கை இல்ல கொண்டு வருவோன்றது மாதிரி. பட் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் அது 6th ஷெட்யூல் கொண்டு வரல. இப்போ 6th ஷெட்யூல்ல கொண்டு வந்தா என்ன நடக்கும், அங்க லடாக்ல என்ன நடக்கும்டா அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் வந்து இட் வில் ஒர்க் லைக் அ லெஜிஸ்லேச்சர். ஸோ அந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 30 மெம்பர்ஸ் இருக்க போறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய லேண்டா இருக்கட்டும், என்வரான்மெண்டா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் விஷயங்களை வந்துட்டு அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லா மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்துட்டு யார் வந்துட்டு பாஸ் பண்றது அப்படின்னா லியூட்டினன்ட் கவர்னர் பாஸ் பண்ணிக்க போறாரு. இவ்வளவுதான் இந்த விஷயம்தான். ஸோ இந்த செல்ஃப் அட்டானமி அப்படிங்கிறது வந்துட்டு 2019க்கு பிறகு பாத்தீங்கன்னா இது யூடி வித்தவுட் லெஜிஸ்லேச்சரா இருக்கிறதுனால டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால அவங்க இண்டிபெண்டா ஒன்னு அட்டானமி கேட்கறாங்க. சரிங்களா? இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா வந்து 6th ஷெட்யூலினுடைய ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இதுக்கு கேட்கறாங்க. நமக்கு தெரியும் 6th ஷெட்யூல ப்ரொடெக்ஷன்றது வந்துட்டு இட்ஸ் கவர் ஆர்டிகல் 244. இது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல பர்டிகுலர்லி வந்துட்டு அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் அந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கு. அந்த ப்ரொடெக்ஷனை இங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா வந்துட்டு நிறைய போராட்டங்கள் நடந்துருச்சு. வான்சுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாரு. பட் வந்துட்டு அங்க பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா சில வயலன்ஸ் ஈவெண்ட் நடந்ததுனால அந்த மூவ்மெண்ட் வந்து அவர் வந்து வித்ரா பண்ணிட்டாரு. ஒரு அமைதியான மூவ்மெண்ட்டை, சத்தியாகிரக மூவ்மெண்ட்டை வித்ரா பண்ணிட்டாரு. ஸோ மோர் ஓவர் ஹி வாஸ் ஆல்சோ அரெஸ்டட். ரீசெண்ட் டைம்ல தான் வெளியில வந்திருக்கிறாரு. இந்த சிச்சுவேஷனுக்கு நடுவுல இப்போ அந்த லடாக்கினுடைய அட்டானமி பிளஸ் ப்ரொடெக்ஷன் ஓரியன்டா வந்துட்டு மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி கமிட்டி போட்டு என்ன பண்ண ஸ்டடி பண்ண போறாங்க. அதே மாதிரி பீப்புள் கூட இன்டராக்ட் பண்ண போறாங்க. இந்த அவங்களோட டிமாண்ட், லடாக் பீப்புளோட டிமாண்டை முன்னிருந்து நகற்றக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா அபெக்ஸ் பாடி, அதாவது அபெக்ஸ் பாடி லே அப்படிங்கிற ஒரு அமைப்பும் கார்கில் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் ஒரு அமைப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் see what will happen அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது 6th ஷெட்யூல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது நம்ம ரீட் பண்ணிக்க வேண்டியது இருக்கு இந்த டாபிக் மூலமா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா when will Paytm பேமெண்ட் பேங்க் கஸ்டமர்ஸ் கெட் மணி பேக். ஆக்சுவலி இந்த Paytm பேமெண்ட் பேங்க் சம்பந்தமா வந்து 2018ல இருந்து ப்ராப்ளம் தான். அப்படின்னா நார்மலி பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் நாட் அ யூனிவர்சல் பேங்க். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பேமெண்ட் பேங்க் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு லாஸ்ட் மைல் ஆஃப் பீப்புளுக்கும் வந்து கனெக்டிவிட்டி கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த பேமெண்ட் பேங்க்குக்கு அங்கீகாரம் கொடுத்தோம். இது மூலமா அவங்களால என்ன பண்ண முடியும்னா டெபாசிட் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அப் டு 2 lakhs மூலம் வரைக்கும் அப்போ அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி அவங்க லோன் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லோனை வந்து அவங்களால கொடுக்க முடியாது. மோரோவர் கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டியும் கொடுக்க முடியாது. இதுதான் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த பேமெண்ட் பேங்கோட ஸ்ட்ரக்சர். இதுல ஒரு பைனியரா இருக்கக்கூடியது யாருன்னா பேடிஎம். நமக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் டேக்ல இருந்துட்டு நிறைய விஷயங்கள் ஆரம்ப காலத்துல பெட்டரா ஒர்க் பண்ணது பேடிஎம் தான். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நிறைய யூசர்ஸ் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய கேஒய்சி கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, நோ யுவர் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இவங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல.
மோரோவர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தப்போ, அதாவது ஆர்பிஐ வந்துட்டு ஆடிட்டிங் இதுல பாக்குறப்போ ஒரு விஷயத்த ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஒரு பேன் நம்பரை பாத்தீங்கன்னா மோர் தென் யூசர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ இது மூலமா வந்துட்டு ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கறது மட்டும் இல்லாம அவங்க பெர்மிட் பண்ண லிமிட்டை தாண்டி சில விஷயங்கள் வந்து யாரு ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் கஸ்டமர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இதனால ஃபினான்ஷியலி இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருந்தது மட்டும் இல்லாம மோரோவர் பாத்தீங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து இவங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாதனால ஏற்கனவே 2024 இருந்துட்டு இவங்களுடைய பேங்கிங் ரெகுலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவங்க மேல போட்டாங்க. இப்ப கடைசியா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கம்ப்ளீட்டா இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்கினுடைய பேங்கிங் லைசன்ஸை ரத்து பண்ணி இருந்திருக்கிறாங்க. நார்மலி பேங்கிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தான் கொடுக்குது த்ரூ தி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஸோ இதை தாண்டி இப்போ ரீசெண்ட் கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா வந்து ஏற்கனவே அப் டு 2 lakhs வரைக்கும் ஒவ்வொரு யூசர்ஸும் என்ன பண்ணியிருந்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் டெபாசிட் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குற அளவுக்கு லைபிலிட்டி இருக்கு, லிக்விடிட்டி இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் சைட்ல இருந்து சொல்லியிருந்திருக்காங்க, ஆர்பிஐ கிட்ட இருந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ வித் திஸ் ஆர்டிகல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு பேமெண்ட் பேங்கினுடைய கான்ட்ரிபியூஷன் டுவார்ட்ஸ் தி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பேங்கிங் கவர்னன்ஸ் போயிட்டு இருக்கக்கூடிய இர்ரெகுலாரிட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். as far as preliminary examination is concerned, what is payment bank, இதை தாண்டி பேங்கிங் ரெகுலேஷன் கொடுக்கறது யாரு, பேங்க் லைசன்சிங் இஷ்யூ பண்றது யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது இம்பார்ட்டண்டா இருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, விமென் அண்டர் ரெப்ரசன்டட் ஆன் போர்ட்ஸ் டெஸ்பைட் கம்ப்ளைண்ட்ஸ் பை ஃபர்ம். திஸ் ஆர்டிகல் ரெலிவென்ட் டு தி கார்பரேட் கவர்னன்ஸ். நமக்கு தெரியும் இன் ரீசென்ட் டைம் விமென் ரிசர்வேஷன் ஆக்ட் விச் மீன்ஸ் நாரி சக்தி வந்தன் அதிநியம் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணாங்க அந்த கவர்மெண்ட். பட் அந்த பர்டிகுலர் பார்த்தோன்னா வந்துட்டு 1/3 ஆஃப் தி ரிசர்வேஷன் இன் தி லோக்சபா லெஜிஸ்லேச்சர்ஸ் ஈவன் இன் டெல்லி, ஸோ இங்கெல்லாம் கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. ஆனால் வந்து இந்த பர்டிகுலர் ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அதனால த சேம் திங் வந்து இப்போ நம்ம எங்க அந்த கவர்னன்ஸ் பொதுவெளியில எப்படி பெண்களுக்கு 1/3 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கணும்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கம்பெனிஸ் ஆக்ட்ல இதே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பிரகாரம் every listed company which has paid up share capital of more than 100 crores அப்படி இல்லாட்டி அதனுடைய டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா 300 crores மேல இருந்துச்சுன்னா they must appoint at least one female director on its board அப்படிங்கறது வந்துட்டு இந்த கம்பெனிஸ் ஆக்ட்ல சொல்லி இருக்கிறாங்க. பட் வந்துட்டு இன்னைக்கு வந்து நிஃப்டில இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா ONGCன்ற ஒரு கம்பெனி மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு விமன் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணாம இருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு கடைசியா அல்கா மெட்டல் சேர்மன்ஷிப்ல இருந்து வந்துட்ட பிறகு இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணல. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு கார்பரேட்ல பாத்தீங்கன்னா தே ஆர் மோர்லி ஃபோக்கஸிங் ஆன் தி ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், சிம்பிளிஃபைங் ரெகுலேஷன்ஸ், இதுல தான் ஃபோக்கஸ் பண்றாங்களே ஒழிய இந்த மாதிரி ஜெண்டர் ஈக்விட்டிலேயோ ஈக்குவாலிட்டிலேயோ அவங்க வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றது இல்லை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கிறோம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கார்பரேட்லயும் 1/3 ரிசர்வேஷன் ஏன் வேணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 1/3 ரிசர்வேஷன் ஒன்று என்ன பர்பஸ்க்கு 1/3 ரிசர்வேஷன் கார்பரேட் கவர்னன்ஸ்லேயே வேணும் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்கணும். வி சப்போஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அது சம்பந்தமா மெயின்ஸ்ல கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விமன் சென்ட்ரிக்கான பாலிசிஸை வந்துட்டு ஈவன் கார்பரேட்லயும் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கிறதுக்காக ஸோ விமனோட ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்றா இருக்கு. இதை தாண்டி as far as women safety is concerned, women safety at workplace அப்படிங்கிறது அஷ்யூர் பண்றதுக்கு தேவையான விஷயங்கள் வந்துட்டு இந்த விமனுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கிறப்ப இன்னும் பெட்டராகவே ஒர்க் ஆகுன்றது சந்தேகம் இல்லை. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, நேத்திக்கு மான் கி பாத்ல வந்துட்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி பேசி இருக்கிறாரு. ஸோ அதுல வந்து சில விஷயங்களை வந்து அவர் லாட் பண்ணியிருக்கிறாரு. பர்டிகுலர்லி பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா நமக்கு தெரியும் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் இன் கல்பாக்கம் அப்படி தமிழ்நாட்டில் கல்பாக்கத்துல பாத்தீங்கன்னா கிரிட்டிகாலிட்டி அட்டைன் பண்ணிடுச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆர்டிகல் நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய நியூஸஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கிரிட்டிகாலிட்டி அப்படிங்கிறது என்ன, சஸ்டைனபிளா நம்மளால எனர்ஜி ஜென்ரேட் பண்றதுக்கான ஒரு சைக்கிள்குள்ள வந்துட்டா வி குட் கால் இட் அஸ் கிரிட்டிகாலிட்டி. இப்போதைக்கு நம்ம ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறது செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் தி நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்.
இப்போ ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் யூஸ் பண்றது மூலமா நம்மளால வந்துட்டு இன்னும் எஃபிஷியண்டா நம்மளால பாத்தீங்கன்னா யுரேனியத்தை இன்னும் எஃபிஷியண்டா யூஸ் பண்ண முடியும். நிறைய சைக்கிள்ஸ் மூலமா யூஸ் பண்ணிட்டு 1% தான் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்துட்டு எனர்ஜி வந்து யுரேனியத்திலிருந்து நம்ம கிடைக்க வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ மோர் தென் 40 டைம்ஸ் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல எவ்வளவு யுரேனியம் மூலப்பொருள் யூஸ் பண்ணி எவ்வளவு பவர் ஜென்ரேட் பண்ணமோ அதுல இருந்துட்டு மோர் தென் 40 டைம்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இந்த செகண்ட் ஜென்ரேஷன் நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல இருக்கு. இதை தாண்டி இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் பெட்டரா ஒர்க் ஆகுறப்ப நம்மளுடைய தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் நியூக்ளியர் ப்ரோக்ராம், அதாவது தோரியம் பேஸ்ட் ரியாக்டர்ஸ் வந்துட்டு நம்ம தோரியத்தை இன்புட்டா யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டின்றது வந்துட்டு இந்த பர்டிகுலர் பிரீடர் ரியாக்டர் மூலமா நம்மளுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் ஆயிருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா பிளாக் பக் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து திரும்ப வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட்ல ஓரளவுக்கு பெட்டரா கவுண்ட் வர ஆரம்பிச்சிருக்குன்ற விஷயத்த லாட் பண்ணி இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த பிளாக் பக் பத்தி நம்ம கமிங் டேஸ்ல வந்துட்டு டீடைல்டா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கவர்மெண்ட் ஆன்லைன் கண்டென்ட் பிளாக்கிங் ஆர்டர்ஸ் டபுள் டு 24,000 இன் அ இயர். இதுல பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல மட்டுமே வந்துட்டு இதுல ஆஃப் தி பிளாக் வந்துட்டு ட்விட்டர்ல மட்டுமே பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ மெய்டி என்ன பண்றாங்கன்னா வருஷம் ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு ஆன்லைன் கண்டென்ட்டை எவ்வளவு பிளாக் பண்ணியிருக்கிறோம் டேட்டா கொடுக்குறாங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 2023 வாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 6,000 பிளாக்ஸ் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 24,000 பிளாக்ன்றது நடந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஆஃப் தி பிளாக் அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸ் வலைதளத்துல அதாவது ட்விட்டர்ல தான் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இதுல வந்து மேக்சிமம் காரணம் என்னன்னா டீப் ஃபேக்கினுடைய டீப் ஃபேக் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி ஜாஸ்தி ஆனதுனாலையும், ஸோ இந்த மாதிரி ஏஐ மூலமாகவும் டீப் ஃபேக் மூலமாகவும் ஜாஸ்தி ஆனதுனால பிளாக்கிங் ரேஷியோன்றது வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு. பர்டிகுலர்லி இது நம்ம எங்க அதிகமா பார்த்திருக்க முடியுது அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூர் வந்த பீரியட்ல நம்ம அதிகமாவே பண்ணியிருக்கோம் நமக்கு தெரிய வருது. இந்த கண்டென்ட் ஆன்லைன் கண்டென்ட் பிளாக் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எதுல இருக்கு அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000ல இருக்கக்கூடிய செக்ஷன் 69 சொல்லுது. இந்த செக்ஷன் 69 which empower the government to block the public access to computer resources of any of these 5 groups. அதாவது கண்ட்ரியினுடைய சாவர்னிட்டி, டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி, இதோட டிஃபென்ஸ், செக்யூரிட்டி, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் தி ஃபாரின் கண்ட்ரிஸ், பப்ளிக் ஆர்டர் சேஃப்டி, தென் இன்வெஸ்டிகேட் அஃபென்சஸ். ஸோ இந்த பர்பஸ்க்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஆன்லைன் கண்டென்ட்டை வந்து நம்மளால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆன்லைன் கண்டென்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக வி ஹவ் பிளாக்கிங் டீம் ஒன்று, பிளாக்கிங் கமிட்டின்னு ஒன்று வச்சிருந்துருக்கிறோம். இந்த பிளாக்கிங் கமிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ்ல இருந்து ஆட்கள் இருக்கிறாங்க, இதை தாண்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, இதை தாண்டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அண்ட் தென் பிராட்காஸ்டிங்ல இருந்து இருக்கிறாங்க, தென் இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் இன்சர்ட் இன்ல இருந்து இருக்கிறாங்க. ஸோ இது மூலமா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு பிளாக்கிங்கிறது பண்றாங்க. இந்த செக்ஷன் 69 நம்ம பாத்தீங்களா 69, இந்த 69A தேர் இஸ் அ எமர்ஜென்சி கிளாஸ். இதுல அந்த டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் நினைச்சா காரணம் மட்டும் கொடுத்துட்டு ரைட்டிங்ல என்ன பர்பஸ்க்காக நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை பிளாக் பண்றீங்கன்றத வந்துட்டு ஒரு காரணம் கொடுத்துக்கலாம். ஒரு இன்டர் மெஷரா திடீர்னு வந்துட்டு ஒரு வேலைகள் பிளாக் பண்ணணும்னா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த நீங்க என்ன ஆர்டர் கொடுத்தீங்க, அந்த கமிட்டியினுடைய ஹெட் என்ன ஆர்டர் கொடுத்தீங்களோ அதுக்கான இதை வந்துட்டு 48 ஹவர்ஸ்ல வந்துட்டு அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து நீங்க வாங்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். So next topic, Doval meets UAE president. ஸோ நமக்கு தெரியும் இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியால போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம், பர்டிகுலர்லி இந்த ஆயில் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு நார்மலா இந்தியாவில இருந்துட்டு வரக்கூடிய இந்தியன் எனர்ஜி ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 10 தான் வந்துட்டு இப்போ ரீச் ஆயிருந்திருக்கு. இது சம்பந்தமா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் இஷ்யூ அப்படிங்கிறது லாஸ்ட் நம்மளால அந்த 2 months நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியுது. ஸோ இதுக்காக தொடர்ந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட பேசிட்டு தான் இருக்கிறாரு. லாஸ்ட் இப்போ ரீசெண்ட் 2 months மட்டுமே பார்த்தீங்கன்னா யூஏஇ கூட 2 முறை பேசிட்டாரு. இதுக்கிடையில நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியா யுஏஇ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பத்தின டிஸ்கஷனும் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. அதுல இந்தியாவினுடைய எனர்ஜி செக்யூரிட்டி பத்தியும் பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்தியாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் பார்த்தீங்கன்னா யுஏஇயோட பிரசிடென்ட் முகமது பின் அல் நஹாயனை வந்துட்டு இப்போ சமீபத்தில் சந்திச்சிருக்கிறாரு. ஸோ இது மூலமா நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டி பிட்வீன் தி 2 countries அப்படிங்கிறது இவால்வ் ஆகும்ன்றது சந்தேகம் இல்லை. இது ஒரு முக்கியமான ஈவெண்டா இருக்க போது இன் ரீசெண்ட் டைம்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசோக் குமார் லாகிரி. இவர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபார்மர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசரா இருந்திருக்கிறாரு. 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய மெம்பரா இருந்திருக்கிறாரு. He appointed as the vice chairperson of the நீதி ஆயோக். ஸோ நீதி ஆயோக் அப்படிங்கிற நமக்கு தெரியும், நம்மளுடைய பாலிசி மேக்கிங் ஆர்கிடெக்சர்ல வந்துட்டு ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை கொண்டு வரதுனாலும் சரி, இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்னோவேட்டிவ் கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்துட்டு இந்தியாவினுடைய எல்லா செக்டாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இந்த நீதி ஆயோக் இருக்கு. இந்த நீதி ஆயோக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம எக்ஸிகியூட்டிவ் ரெசல்யூஷன் மூலமா கொண்டு வந்தோம். நீதி ஆயோக்கினுடைய சேர்மன் அஸ் வெல் அஸ் மெம்பர்ஸை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்றாங்க. அந்த வரிசையில இப்ப யார் அப்பாயின்ட் பண்ணி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் லாகிரி அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். லெட்ஸ் see what will happen. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல பர்டிகுலர்லி இன் மகாராஷ்டிரா, பர்டிகுலர்லி பந்தராசா டிஸ்ட்ரிக்ட் இன் மகாராஷ்டிரால பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு விர்லி காந்தர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பரியல் ஆர்கிடெக்சர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அதனுடைய டேட்டா இன்னும் முழுசா ரிலீஸ் ஆகல. பட் வந்து இந்த பர்டிகுலர் சைட்டை நம்ம என்ன சொல்லணும், மெகாலிதிக் சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி மெகாலிதிக் சைட் அப்படிங்கிறது வந்துட்டு பரியல் சைட்ஸ் தான். நார்மலா பரியல் சைட் இருக்கும். அந்த அந்த பரியல் பிளேஸை சுத்திக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு சோசியல் ஸ்ட்ரேட்டாவை பொறுத்து கற்களை வந்துட்டு அடுக்கி வச்சிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பெக்குலியரான விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பர்டிகுலர்லி அன்யூஷுவல் பாட்ரி அரேஞ்ச்மெண்ட். நார்மலா கல் மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. சவுத் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா பரியலை சுத்தியும் கல் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா பாட்டரிஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பெக்குலியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் டீமை யார் ஹெட் பண்றாருன்னா பிரபாஷ் ஷாகு அப்படிங்கிற ஹெட் பண்றாரு. ஹி வாஸ் தி ஆர்கியாலஜிஸ்ட் டீம் ஹெட். ஸோ ஹி ஸ்பெஷலைஸ்ட் இன் ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்டரி அஸ் வெல் அஸ் ஆர்கியாலஜி. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு யூனிக் பரியல் பேட்டர்ன் இங்க நோட் பண்ணி இருந்திருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல 2 விதமான பரியல் டைப் இருக்குன்றாங்க. என்னென்ன அப்படின்னா we have stone circle within the menhir. அதாவது மென்ஹீர் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு பரியல் டைப் தான். அதாவது வீரக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஊர்ல, அந்த டைப் தான் மென்ஹீர்ன்றது. அதுவும் நம்மளால பார்க்க முடியும். மென்ஹீர்னு சொல்லக்கூடிய பரியல் டைப்பும் பார்க்க முடியுது. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டோன் சர்க்கிள் பரியல் டைப்பும் பார்க்க முடியுது. இந்த 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பரியல் டைப்ஸ் எல்லாம் நம்மளால வந்து இதை நோட் பண்ண முடியுதுன்னு இருக்கிறாங்க. இதை தாண்டி இங்க நிறைய காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ், நெக்லஸ், அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருந்திருக்கிறாங்கன்னா வந்துட்டு கண்டுபிடிச்சு வந்திருக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய செமி ப்ரீசியஸ் ஸ்டோன் பீட்ஸ் நிறைய எடுத்து வந்துருக்கிறாங்க. காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ்ல நெக்லஸ், தென் ஆக்சஸ், சீசில்ஸ், இது எல்லாமே கொண்டு வந்துருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இதில் என்ன கேட்கலாம் அப்படின்னா இந்த பரியல் சைட் கொடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லாட்டி எந்த ஸ்டேட்னு கேட்கலாம். இது மெகாலிக் சைட்டா என்ன ஏதுன்றது நமக்கு கேட்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா விதர்பா ரீஜன்ல கூடிய ஒரு பிளேஸா இருக்கு. ஸோ இது வந்து ஒன்ஸ் இதனுடைய ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்துட்ட பிறகு இந்த பர்டிகுலர் சைட் பார்த்தீங்கன்னா 2500 இயர்ஸ் பேக் முன்னாடி இருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ வித் திஸ் இன்னைக்குனான நியூஸ் பேப்பர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெகுலரா நம்மளுடைய OUS IAS சேனல்ல பார்த்தா நியூஸ் பேப்பர் அப்டேட் பண்றோம் ஃபார் தி 2027 prelims as well as mains appearing candidates. Kindly utilize this opportunity. Thank you.